அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் ட்ரேட் இஸ் வாய்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் சிறுவினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மிக முக்கியமான டாப்பிக்கும் கூட. தமிழில் பார்த்துங்க, வர்த்தகத்தை தடை செய்யும் உடன்படிக்கை செல்லா நிலையுடையது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் கேட்டால், அதற்கு நீங்கள் கையொப்பம் இட்டால் அந்த கான்ட்ராக்ட், அந்த உடன்படிக்கை செல்லுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதை தான் செக்ஷன் 27 சொல்லுது. அந்த மாதிரியான உடன்படிக்கை ஆரம்பத்தில் இருந்தே செல்லாது. அதை தான் இந்த இடத்துல வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆன்சர்லேயே பாருங்கள், வாய்டுன்னு வந்துடுச்சு. ஸோ யாரும் உங்களை வணிகம் செய்வதோ அல்லது தொழில் செய்வதோ தடை செய்ய முடியாது, அல்லது கட்டுப்படுத்த முடியாது, அல்லது வேறெந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. நீங்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை அளித்திருக்கு. 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் G முழு சுதந்திரத்தை அளிக்கின்றது. அதனால் எல்லாரும் வணிகம் பண்ணலாம், எல்லாரும் சட்ட ரீதியான வணிகங்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்ன்றது தான் கான்செப்ட். அதை தடுப்பதற்குண்டான கான்ட்ராக்ட் எதனா இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 27. இந்த 4 லைனை படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் எதனா புரிய வருதான்னு பார்க்கலாம். ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் ட்ரேட் என்றால் ஒருவரின் தொழில், வணிகம் அல்லது தொழில் செய்வதற்கான சுதந்திரத்தை தடுக்கக்கூடிய ஒப்பந்தமாகும். செக்ஷன் 27 சொல்லுது. அந்த மாதிரி தடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இல்லா நிலை ஆகும். வாய்ட் ஆப் இனிட்டியோ என்ற கான்செப்டை வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரூல் இருக்கு. அதாவது ஜென்ரல் ரூல் அப்படின்ற கான்செப்டில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த அளவிற்கு வர்த்தகத்தை தடை செய்ய ஏற்படுத்தப்படும் ஒப்பந்தம் செல்லாது, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது ஆரம்ப நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை முடிகிற நிலையில் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். இதை தான் செக்ஷன் 27 பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி சொல்லுது. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிய வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இனிமேல் எந்த இடத்திலும் தொழில் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தா அது செல்லாது. இவ்வளோதான் விஷயமே. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன, இந்த கான்செப்டுடைய நோக்கம் என்ன, 27 நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலனுக்காக சுதந்திரமாக வணிகம் செய்ய அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ட்ரேட் ஆஃப் காமர்ஸ், யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். எக்ஸப்ஷன் இதில் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்குது. சேல்ஸ் ஆஃப் குட்வில், உங்களுடைய நற்பெயரை, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்க, இந்த கம்பெனியை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா இந்த பெயர் கொண்ட கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெயர் கொண்ட கான்செப்டை நீங்கள் வணிகம் செய்யக்கூடாது. இது ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது. இல்லை அதே மாதிரியான ரேப்பர்ஸ் கொண்ட, இல்லை அதே மாதிரியான ப்ராடக்டை உங்களால் நீங்கள் வணிகம் செய்யக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய நற்பெயரை, தட் மீன்ஸ் குட்வில்லை நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு அதை பற்றி நீங்கள் மறந்துவிட வேண்டும். நீங்கள் வேறு ஏதாச்சும் தொழில் செய்யலாம், தவறொன்றும் கிடையாது. பார்ட்னர்ஷிப் எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்துக்கிட்டு, இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பார்ட்னர் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுறாருன்ற பட்சத்தில் உங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது. இவருடைய பார்ட்னர்ஸுடைய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அவரை வெளியில் அனுப்பிச்சிடுறீங்க. இவர் பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் இதே மாதிரி தொழிலை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் ட்ரேட் ஈக்குவல் டு வாய்ட் ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கான்செப்ட் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் நேரடியாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிக்குள்ளே போயிடுறேன். நிரஞ்சன் சங்கர் கோலிகாரி வெர்சஸ் சென்ச்சுரி ஸ்பின்னிங் கோ லிமிடெட் இன் 1967 நடந்த ஒரு வழக்கு. நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா சென்ச்சுரி ஸ்பின்னிங் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்துடன் பணியில் சேர்றார். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் அந்த கம்பெனி விட்டு வெளில போக முடியும். அது வரைக்கும் அந்த கம்பெனியில் தான் ஒரு வேலை செஞ்சு ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம்.
அவர் பணியில் இருக்கும் காலத்தில் வேறு எந்த நிறுவனத்திலும் வேலை செய்யக்கூடாது அல்லது வேலையில் சேரக்கூடாது அல்லது ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விவகாரங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. அதையும் மீறி என்ன பண்ணுறாரு நிரஞ்சன் சங்கர்னு பார்த்தீங்கன்னா, வேறொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலையும் கிடச்சிருது. வேலை கிடைச்ச அந்த ஆர்டரை காமிச்சு இவர் வெளில போகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த கம்பெனி இவர் மேலே ஒரு வழக்கை போடுது. இவர் எங்களிடம் பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு, அதனால் இவரால் வெளில போக முடியாது அப்படின்ற மாதிரி. இது செக்ஷன் 27க்குள்ளே வருமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஆனரபிள் கோர்ட்டுக்கு. ஸோ இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் ட்ரேட் இஸ் வாய்ட் அப்படின்ற கான்செப்டில் வருமா அப்படின்னு கேட்கும்போது ஆனரபிள் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்டு பணியில் இருக்கும் காலத்தில் வேறு நிறுவனத்தில் தடை விதித்தல் வாய்டு அல்ல. இவர் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒப்பந்தமே செஞ்சுருக்கார். நல்ல திடகாத்திரமான ஒரு மனநிலைமையோட அந்த கம்பெனிக்குள்ளே வரும்பொழுது 5 வருட காலங்கள் இந்த கம்பெனிக்காக நான் இருப்பேன் அப்படின்னு ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரியான இடத்துல இது வாய்டாக கருத முடியாது. இந்த இடத்துல செக்ஷன் 27 மீறப்படவில்லை. இது சட்டப்பூர்வமான பாதுகாப்பு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே தான். அவர்களும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் வேலையை விட்டு தூக்க முடியாது. இவரும் பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து வெளியில் போக முடியாது. ஸோ இது ஒரு பணி பாதுகாப்பு இருவருக்குமே. பணியாளர் ஒப்பந்த காலத்தில் வேறு இடத்தில் வேலை செய்யக்கூடாது என்பது ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் ட்ரேட் அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் கான்ட்ராக்டுக்கு தேவையான நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்டு. இந்த சர்வீஸ் கான்ட்ராக்டை அவர் வந்து பூர்த்தி பண்ணிட்டு தான் போகணும். அதனால் சென்ச்சுரி ஸ்பின்னிங் போட்ட வழக்கு பார்த்திங்கன்னா ஜெயிச்சுடுது. இவர் பார்த்திங்கன்னா அதில் தோல்வி தழுவுறாரு. அதே கம்பெனியில் 5 வருட காலங்கள் இருக்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுகிறார். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா மிக அற்புதமான ஒரு டாப்பிக்கும் கூட. இந்த வீடியோவில் வந்து நான் இதோட விலகிக்கிறேன். நன்றி, வணக்கம்.